இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 4. ஜூன் 4ங்கும்போது என்ன வழக்கமான நாள் தானே, இதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு வந்து ஊர்ல ரிசல்ட் அப்படிங்கிறதால வந்து காலையிலேயே வந்து இங்க ஒரு சில விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான். அப்ப அந்த மாரி வேலைக்கு போயிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, வெளிநாட்ல வேலை செய்ற நண்பர்களுக்கு வந்து என்னன்னா, எந்த அரசியல் கட்சிகள் ஜெயித்தும் உங்கள வந்து வெற்றி பெற்றாலும் உங்கள வந்து ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரெட் கம்பளம் போட்டு வரவேற்க போறது கிடையாது. உங்களுக்கு வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்குறீங்களே, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தானே, இல்ல உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நான் காசு ரெடி பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்றவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஓகே சந்தோஷம். மக்களுக்கு நல்லது செய்றவங்க தோத்துட்டாங்கன்னா சந்தோஷம். அப்படிங்கிற மாரி மனசுல வந்து நெனச்சுட்டு போங்க. அத விட்டுட்டு இங்க வேலை செய்ற நண்பர்கள கொண்டாந்து என் கட்சி ஜெயிச்சிருச்சு, உன் கட்சி ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு வீண் ஃபைட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, இவங்க கூட தான் நீங்க கன்டினியூவா வேலை பார்த்துக்கன்னு வச்சுக்கணும். 2 ஃபுல் வாங்குறேன், 3 ஃபுல் வாங்குறேன்னு பெட் கட்டிக்கிட்டீங்க. அதே வந்து உனக்கு $1000 தரேன், எனக்கு $1000 தான்னு பெட் கட்டிங்க ஒரு கடனே அது அடையும். தேவையில்லாத வாதம், விவாதம் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு தான் நஷ்டம். வேலை செய்ற இடத்த வந்து நட்பு கெட்டுரும்.